ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எக்ஸலில் கஸ்டம் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டேட்டா இருக்குது, ஸ்டூடெண்ட் டேட்டா. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மார்க்ஸை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸில் போனதுக்கப்புறம் கஸ்டம் கேட்டகரியில் ஜென்ரலை எரேஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிட்டிவ் கமா நெகட்டிவ் கமா 0, அடுத்து வந்து டெக்ஸ்ட். இந்த 4 பார்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். பாசிட்டிவ்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு, பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு க்ரீனாக தெரியணும். ஸோ க்ரீனுன்னு கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். அதில் அப் ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஹேஷ் கமா டபுள் ஹேஷ் 0% செமிகோலன். இப்போ வந்து நெகட்டிவ் பார்ட் வந்து ரெட்டில் தெரியணும். ஸோ ரெட்டுன்னு கொடுத்துட்டு விண்டோஸ் ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு இந்த டவுன் ஆரோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஹேஷ் கமா ஹேஷ் 0% செமிகோலன். இப்போது அடுத்த பார்ட் வந்து 0. டபுள் கோட்ஸில் நோ சேஞ்சுன்னு கொடுத்துடலாம். இப்போ ஓகே கொடுத்தோம்னா நோ சேஞ்சுன்றது எரர் வர்றதுக்கான காரணம், நோ சேஞ்சுன்றதை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் கொடுக்கலன்னா எரர் வரும். அது வந்து டெக்ஸ்ட்டுன்றதுனால டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ F9 கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கலாம். ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கான காரணம், இந்த இடத்துல நான் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ரீஃப்ரெஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.